ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கே இருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தெய்வபக்தியும் அன்பும் பண்பும் கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படியான யோக பலன்களை கொடுக்க போது நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிநாதனை பார்த்துருவோம். அவர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாதம் துவங்கி 2வது நாளே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. கன்னி ராசி அவருக்கு நீசஸ்தானம். ஸோ நீசம் அடைய போகிறார். ராசிநாதன் நீச பலம் அப்படின்னா நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அது நீசம் கிடையாது. கன்னி ராசிக்குள்ளே வந்துட்டாலே நீசம்னு சொல்கிறது வந்து விதி விலக்கா அவர் வந்து நீச பங்கம் அடைகிறாரு. அந்த கெட்டு போகிற தன்மை கெட்டு போய் பலம் பெறுறாரு. நீச பங்க ராஜயோகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ராஜயோகம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எப்படியெல்லாம் இந்த ராஜயோகம் என்ன மாதிரி சுக்கிரன் வழியில், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வழியில் உங்களுக்கு என்னென்ன ராஜயோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தொழில் சார்ந்த பெரிய முன்னேற்றம் ஒன்று ஏற்பட போகுது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா ஆரோக்கியம் சார்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வரப்போகிறீங்க. ஆரோக்கிய குறைபாடுகளும் பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் கூட அதுலேருந்து விடுபட்டு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புது மனிதனாக புது பிறவி எடுத்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த துலா ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ராசியோட அதிபதி அசுரகுருவான சுக்கிரன். இந்த அசுரகுரு சுக்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தான் இறந்தவனை புழைக்க வைக்க தெரிஞ்ச மந்திரம் தெரிஞ்சவர். அதாவது இறந்தவன் மரணித்தவனை கூட புழைக்க வச்சுருவார்ன்ற அளவுக்கான ஒரு சக்தி பெற்ற மந்திரத்தை தெரிஞ்ச ஒரே கிரகங்களில் ஆச்சாரியராக சொல்லக்கூடிய சுக்கிரன் தான். ஸோ அவருடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எந்த ஒரு நிலையிலையும் வாழ்க்கையில் கீழே விழமாட்டாங்க. அதாவது கீழே விழுந்தாலும் மீண்டும் எந்திரிப்பாங்க. புதுசாக பழைய நிலையை விட இன்னும் பலமாக எந்திரிச்சு வந்துடுவாங்க. இது வந்து துளாராசிக்காரர்களோட ஒரு சிறப்பு பண்பு. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. துளாராசிக்காரர்கள் தான் இந்த நான் சொன்ன விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு தோல்வின்றது ஒரு மேட்டராகவே இருக்காது. ஒவ்வொரு தோல்வியிலேருந்து அதை விட மேலே உயர்வான இடத்துக்கு வரப்போகிறீங்க அப்படின்றதுக்கு தான் அந்த தோல்வி அடையாளமாக இருக்குது. அதனால் தோல்வியில் கண்டு தோலாமல் சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். எல்லா துலா ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை நிச்சயமாக ஒரு நாள் தொடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கான ஒரு கோல், இலக்கு. அதை நீங்கள் சரியாக தீர்மானிக்கணும். இதைத்தான் நான் அடைய போகிறேன், இந்த இடத்த தான் நான் போய் சேர வேண்டிய இடம் இதுதான் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும். அந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம். அதை அடைஞ்சிருங்க. அதை ஏற்கனவே வச்சுருக்கவங்க சீக்கிரமாக அதை அடைஞ்சிருவீங்க. அப்படி எதுவும் பிளான்லாம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இப்போயாவது திட்டமிடுங்க. எதிர்காலத்தை பற்றி, உங்களோட இலக்கை பற்றி நீங்கள் எப்படி வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக அந்த இலக்கை ஒரு நாள் அடைவீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே அடைஞ்சிருவீங்க. இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேசிடுவோம். அதாவது உங்களுடைய கோச்சார நிலை, உங்கள் ராசிக்கு ராகு 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல சனியும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் குருவும் சூரியனும் புதனும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் துவங்குது. ஸோ இதில் வந்து இந்த மாதம் துவங்கக்கூடிய முதல் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மிதனத்துக்கு வந்துடுறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல விஷயந்தான். 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது நல்லது. பொதுவாகவே அது எந்த கிரகமாக இருந்தாலும் நல்லது தான். ஸோ அந்த வகையில் இங்கே செவ்வாய் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சந்திரன் இருக்காங்க அப்படின்னா பெண் தெய்வம் அன்னை ஆதிசக்தியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல செவ்வாயோட அதிபதி யாருன்னா முருகன். ஸோ முருகருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உண்டு. சரவண பவனை பிடிச்சிக்கோங்க, பவன் சொல்லி கும்பிட்டுக்கோங்க. மேலும் கந்தனை அவருடைய திருவடியை பிடிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் சிக்கல்களும் நொறுங்கி நீங்கள் வெற்றியாளராக வருவீங்கன்றதுல எந்த சந்தேகம் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் அதாவது உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா, அந்த ராகு செவ்வாய் தொடர்பு வந்து உங்கள் மனசில் ஒரு அதீதமான ஒரு போராட்ட குணத்தை கொடுக்கும்.
நம்மள இப்படி தப்பா நினச்சிட்டானே, இதுக்கு முன்னாடி நம்ம வளர்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த எண்ணத்தில நீங்க வந்து தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அதாவது தவறான முடிவுகள்னா ஒரு ஷார்ட்கட்ல போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிக்காம, காலம் உங்களோட வெற்றிய தீர்மானிக்கணும். நீங்க வெற்றிக்கான உங்க இலக்க அடையறதுக்கான அந்த யோசனைகள முன்னெடுத்துட்டு நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நிச்சயமா ஆ நீங்க அந்த வெற்றிய அடைவீங்க. உங்கள யாரெல்லாம் நீங்க தோத்தீங்கன்னு நெனச்சாங்களோ, அவங்க முன்னாடிலாம் நீங்க வெற்றியாளரா வந்து நிப்பீங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் வேண்டாம். கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 10ல குரு இருக்காரு. 10ல குரு பல நல்ல யோகங்கள செய்வாரு. அந்த குரு தனியா இல்ல. எப்படிங்க ராகு, செவ்வாயோட தொடர்பு, போட்டி, கடன் இந்த விஷயங்கள்ல 6, 10, 5, 10 தொடர்புல இருக்கு அப்படின்ற மாரி, ஆ இந்த ராகு இந்த குரு 10 தொழில் ஸ்தானமும் 6ஆம் இடமும் மீனராசியும், அங்க இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் போறாங்க. சனி வந்து உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல குரு பார்வையோட இருக்கிறாரு. அப்ப அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு, அதன் மூலியமா நீங்க லாபம் பெற போறீங்க அப்படின்ற மாரி. அதான் உங்க இயல்பையும் கூட சொல்லப்போனா. மத்தவங்களுக்காக வாழ்றத உங்க வாழ்க்கையா வச்சிருக்கீங்க. ஸோ இதன் மூலியமாலாம் வந்து பல முன்னேற்றங்களையும், நல்ல விஷயங்களையும் லைஃப்ல அடைஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். இந்த மாதம் பிற்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தான அதிபதி சூரியன் வர்றாரு. கேதுவோட சேர்றாரு. இந்த கடன் கிரகங்கள் பலம் பெறுறாங்க. செவ்வாய் ஒரு பக்கம் 9ஆம் இடத்துல, லாபஸ்தானத்தில கேது. அப்போ கடன் வழியில வளர்ச்சி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களால உங்களுக்கு கடன முழுமையா அடைச்சு நிம்மதியா, சந்தோஷமா அடைக்கிறீங்களோ இல்லையோ, கடன் அடைக்கிறதுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாம நிம்மதியா, சந்தோஷமா உங்களால பயணிக்க முடியும். இந்த நேரம் இந்த விஷயம் தான் நீங்க கவனமா இருக்கணும்னு நான் சொல்றதுக்கான காரணம் அதுதான். கடன் மட்டும் கிடையாது. அந்த கேதுவுடைய லாபஸ்தானத்தில இருக்க கேதுவோட சூரியன் சேர்றான்னு சொன்னேன் இல்லையா? அந்த சூரியனுக்கு எதிர்நிலையில ராகு இருக்காரு. இந்த ராகு சூரியன் கனெக்ஷன் உள்ள ஒரு காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து ஒளி கிரகம், ராகு வந்து நிழல் கிரகம். இன்னொரு நிழல் கிரகமான கேது சூரியனோடயே சேர்ந்து இருக்கு. ஸோ, இப்ப இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாத்திய காரகன் மற்றும் ஆத்ம காரகன் இல்லையா? ஸோ, அதனால நம்மளோட கௌரவம், சம்பாத்தியம், செல்வாக்கு இதுலலாம் சின்ன சின்னதா டிஸ்டர்பன்ஸ் குடுக்கும். அது நிரந்தரமானதுன்னு நெனச்சு பயந்துறாதீங்க, கலக்கப்படாதீங்க. தற்காலிகமானது தான். சீக்கிரமா அதெல்லாம் நல்லபடியா மாறும். உங்க இலக்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்களோட நீங்க அடைய வேண்டிய அந்த கோல், உங்களோட லட்சியத்த நீங்க உறுதியா வச்சுக்கோங்க. அந்த பாதையில நீங்க கண்டிப்பா வெற்றி அடைவீங்கன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஹேப்பியா, நிம்மதியா, சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். பொதுவா வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ராசிக்கானது. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம் அப்டின்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா, நீங்க எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நீங்க சொல்றீங்க, நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவாயிருவோன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க. எதுவும் அந்த மாரி தெரியல சார். வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்லுவீங்க. ஸோ, இதில என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நானுமே பல இடங்கள்ல பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்க பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா? இது வந்து ராசி அப்படியே ராசிய தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ, இப்போ வந்து என் ராசிக்கு நீங்க எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசிய நம்ம முடிவு பண்றோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கிறாரோ, அங்க என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்கிறாரோ, அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ, அந்த மனதின் அடிப்படையில உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ, மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டா இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை எதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ, இதுதான் விஷயம் அதுதான். உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா? மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது? மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல்ல ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்கள ஹேப்பியா வச்சுக்கோங்க மொத. அதுக்கப்புறம் மத்தவங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹேப்பியா இருந்தீங்கன்னா, உங்க சுத்தி இருக்கவங்க ஹேப்பி ஆயிருவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம் அதுதாங்க. மனச புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே, வாழ்க்கை சிறப்பாயிரும்ன்றது தான் உண்ம. அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்டின்னா, ஒரு சைக்காலஜி இப்ப இன்னைக்கு சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கைய வச்சு, அவருக்கு இந்த மாரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்றது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறைய வச்சு இப்படிலாம் பண்றாரா, அப்ப அவருக்கு இந்த நோய் இருக்கு, இந்த மருந்து சாப்பிடுங்க, இத செய்யுங்க, செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்றது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுற மாரி காதுல கேட்குது. அ இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இது அப்படின்னா, அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜில சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாரி ஜோதிடத்தில அதுக்கான காரணத்த நம்ம சொல்லுவோம். சனி, சந்திரன் கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன் இவங்கலாம் கனெக்ட் ஆகும்போது, அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இதுன்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வச்சு இன்னும் இன் டெப்த்தா நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால வந்து மனச சரியா வச்சுக்கிட்டா, வாழ்க்கையில எந்த சூழல்லயும் வெற்றி அடையலான்றத மட்டும் ஆழமா பதிய வச்சுக்கங்க. அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு குடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில சொல்லக்கூடியது. இது பொதுவா உலகியல் கிரக அமைப்புகள பார்க்கும்போது, வரக்கூடிய காலங்கள்ல நெறைய பிரச்சனைகளும், போராட்டங்களும், அரசுக்கும், மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அ அப்புறம் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள தலைவன், தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ, அத செஞ்சா போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்கள பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்க. உங்கள பத்தி அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகம் பத்தி. உங்களோட ராசி அடிப்படையில உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன குடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கு? என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு? என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு? இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சு, உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்ப சரியான பாதையில கொண்டு போய், உங்களோட வாழ்க்கைய சரியான முறையில கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புறீங்க. உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. தைரியமா, சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை இனிமையா இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாற்றங்களை, பெரிய முன்னேற்றங்களை, நல்ல ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. புதிய புதிய வேலை வாய்ப்புகள்லாம் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். வேலையில் எவ்வளவோ சிக்கலை சந்திச்சுக்கிருப்பீங்க, வேலையில் எவ்வளவோ போராட்டத்தை சந்திச்சுக்கிறீங்க. சமாளித்து போயிடுவோன்னு நீங்களும் எவ்வளவோ பணிஞ்சு போகிறீங்க. நீங்கள் பணிஞ்சு போகிற ஒரே காரணத்துக்காண்டி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க யாரேனும் இருக்கீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுடைய வேலையில் உள்ள பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குது. அதே போல் துலாம் ராசியை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று 80% துலாம் ராசிக்காக நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு எல்லா விதமான விஷயங்களையும் கரெக்டாக இருக்கணும். யாரையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுங்கிறக்காண்டி தன்னுடைய கஷ்டத்தை கூட மறைச்சிட்டு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் 80% துலாம் ராசிக்காரங்க. மீதி 20% துலாம் ராசிக்காரங்களும் இருக்காங்க. எப்படின்னா, தன்னுடைய மனசு என்ன சொல்லுதோ, தனக்கு என்ன தேவையோ அதை அப்படியே செயல்படுத்துவீங்க. மற்றவன் கஷ்டப்படுறானே, அவங்க எதுவும் கஷ்டப்பட்டுருவாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதான் உங்களுடைய லட்சியமாக வச்சுருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட 20% துலாம் ராசியை பற்றி நம்ம இப்போ பேசலை. நம்ம பேசக்கூடிய 80% துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதத்துக்கு தான் சூப்பராக இருக்க போகுது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நீ யாரோ நான் யாரோன்னு ஒரே வீட்டுக்குள்ளே கூட பல துலாம் ராசிக்காரங்க ஒன்று போல் இருக்காங்க. தன்னுடைய பார்ட்னருடன் அனுசரித்து போகணுங்கிறக்காண்டி எவ்வளவோ பொறுமையாக இருந்து பார்த்தீங்க. ஆனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுமாங்கள்ல, அந்தளவுக்கு உங்களை லாக் பண்ணனால இந்த காலகட்டங்கள் உங்களை புரிந்து கொள்ளாத உங்கள் பார்ட்னர் என்ன பண்ண போகிறாங்க, உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு காட்டக்கூடிய, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி உண்டு. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி கட்டாயமும் உண்டு. இந்த சுப நிகழ்ச்சியானது
உங்களுக்கு திருமணமா, அல்லது உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கு திருமணமா, அல்லது வீடு கட்டக்கூடிய யோகமா, அல்லது ஏதாச்சும் புதிய கார் வாங்கக்கூடிய யோகமானு உங்கள் சுய ஜாதகம் நிர்ணயம் பண்ணும். அந்த அளவுக்கு ஜாதக அமைப்பு என்னவாக இருக்குது? சூப்பராக இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு படி பார்க்கும்போது தந்தை வழி சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தந்தை மகன் உறவு, தந்தை மகள் உறவு ஒரு சிறப்படையக்கூடிய வாய்ப்பு. இவ்வளோ நாட்களாக உங்களுடைய அப்பா உங்களை புரிஞ்சுக்கிறாம நிறைய காயப்படுத்துகிறாங்க, நிறைய மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் ஃபீலிங்கோடு இருந்தீங்கன்னா அந்த ஃபீலிங்கை தூக்கி போட்டு ரிலாக்ஸாக இருங்க. உண்மையிலேயே உங்களுடைய மனதில் உள்ள போராட்டத்துக்கான ஒரு விடை இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அப்பா வழி உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே போல் எதிர்பாராத தன வரவுகள் உண்டு. ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கிற தன வரவு வந்துடும். சார் இந்த பணம் நான் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, அந்த பணம்லாம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, ஓ மை காட் அப்படிங்களா, அதே மாதிரிங்கிற நிலைமையை இந்த கிரகங்கள் என்ன பண்ண போகுது, உங்களுடைய எதிர்பாராத தன வரவுகளை உங்களுக்கு கொடுப்பதற்கான பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. கடின உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் சொல்லுவோம், அது இப்போ இல்லை, ஆனால் இனிமேல் கிடைக்க போகுது. உங்களுடைய கடின உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம், கடின உழைப்புக்கான ஒரு ஊழியங்கள் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, கிடைக்க போகுது. அப்போ நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனால ஒரு பதவி உயர்வு உண்டு, அந்தஸ்து உண்டு, உண்மையிலே பண வரவில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு. உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. இவனால் அவங்கள புரிஞ்சு கொள்ளாத உங்களுடைய மேல் அதிகாரியாகட்டும், இல்லை உங்கள் ஓனராக இருக்கட்டும், இல்லை கூட வேலை பார்க்கக்கூடிய சக நண்பர்களாக கூட இருக்கட்டுமே, இனிமேல் தான் உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படும். ஓகேவா? அப்போ நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே இந்த மாதத்துலேருந்து தான் ஸ்டார்டிங்லேருந்து படிப்படியாக உண்டு. யார் யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களோ, துலாம் ராசி என்பவர்களை யார் யாரெல்லாம் அரசியல் இருக்கீங்களோ, அடிமட்ட உறுப்பினர்லேருந்து இப்போ வரையும் ஒரு லெவலில் வரணும்னு ஆசைப்படக்கூடிய துலாம் ராசிக்காரங்க உறுதியாக அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெற போகிறீங்க. உங்களுக்கான பதவி உயர்வு, உங்களுக்கான அந்தஸ்து, உங்களுக்கான சிறப்பான செயல்பாடு யார் செஞ்சு கொடுக்க போகிறா? உங்களுடைய அரசியலில் உள்ள உங்களுக்கு மேலே உள்ள நபர்கள் என்ன பண்ண போகிறாங்க, உங்களுக்கான வாய்ப்பை இந்த வட்டம் கொடுப்பாங்க. இவனால் பொறுமையாக நீங்கள் காத்திருந்ததுக்கு அதற்கான சிறப்பான செயல்பாடுகள் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், பொதுவாகவே என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, மேக்சிமம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரப்பட்டு அமர்ந்திருக்கனால, 5ல் ராகு உட்கார்ந்துருக்கனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்களை விட வயது மூத்த நபர்களிடம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதேபோல் உங்களுடைய தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி உறவுகளிடம் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அவங்க ஏதாவது பெரியவங்க சொன்னாங்கன்னா முடிஞ்சளவு அனுசரித்து போயிடணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக போயிட்டால் பாதிப்பு தன்மை மிக மிக குறைவு. அதே போல் நம்முடைய துலாம் ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் யார் யாரெல்லாம் நம்ம வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்தீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம் மற்றும் உங்களுடைய ஊர், ஸோ இதெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கான வழிபாடை தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் ஒன்று கொடுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கான பதில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கவலைப்பட தேவையில்ல. துலாம் ராசி துள்ளி குதிக்கக்கூடிய ராசியில் ஒரு முதன்மையான ராசி. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும்,
என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. துலாம் ராசி அன்பர்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல போய் புது இடம், நம்ம எப்படி இருக்க போறோமோ, என்ன செய்ய போறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட போறோமோ அப்படின்லாம் மற்ற ராசி என்பர்கள் நினைப்பாங்க. இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டாங்க. எந்த இடம் இருந்தாலும் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே சமயம் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த நபர்களுக்காக யார் ஒருவரையும் எதிர்க்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அது பொண்ணை கொடுத்த சம்பந்தியா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பாவா இருக்கலாம், இல்ல யாராவது எந்த ஒரு முக்கியமான நபராக இருந்தாலும் அந்த இடத்துல பயம் அப்படின்றது இருக்கவே இருக்காது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இவர்களினுடைய குடும்பத்தார்கள் பாதிக்கப்படும் போது அது யாராக இருந்தாலும் அவர்களை அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் அப்படின்றதுனால ரொம்ப கமர்ஷியலா இருப்பாங்க. எப்போதுமே யாரையாவது பார்க்க போறோம்னா அவங்களால ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களை மீட் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த விஷயங்களை தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் ஒரு கமர்ஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த சுக்கிரன் சொன்னாலே நாகரீகம், ஆடை, அழகு இப்படின்னு தான் சொன்னா கூட இன்னொரு இடத்துல இது வருமானம் சம்பந்தப்பட்ட ஒரு காரகத்தையும் கொடுக்கும். அந்த வருமானத்தை மட்டுமே முக்கிய நோக்கமாக உடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். தன்னுடைய உடை, நடை, அழகு இதுலெல்லாம் கவனம் செலுத்தாமல் நம்ம எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிறோம் அதை மாத்திரமே கவனம் செலுத்தக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி, அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார். இது ஒரு பாசிட்டிவான சேர்ந்த சில நெகட்டிவையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும், வெளிநாட்டுல தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் வரும். அதே மாதிரி திடீர் யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, திடீர்னு பார்த்தா நான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு 5000 ரூபாய் போட்டேன், எனக்கு 15,000 ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான சில ப்ராஃபிட் எல்லாம் கொடுத்துட்டு போயிடும் இந்த இடம் தான். ஏன்னா அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கும்போது
இந்த டயர்ல ஒரு சில யோகங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இதை நினைச்சு கூட நான் பார்க்கலையே, அப்ப நான் டெய்லி பண்ணலாமா, எனக்கு நல்ல ப்ராஃபிட் வருமா, இந்த மாசம் முழுவதுமே சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, அப்போ எனக்கு டெய்லி ஒரு 15,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருமா அப்படின்னா அந்த இடத்துலதான் இந்த துலாம் ராசி என்பர்கள் மாட்டிப்பீங்க. ஏதாவது ஒரு நாள் நீங்க எடுத்துட்டு தாராளமா பண்ணலாம். அது பண்ணும்போது ப்ராஃபிட்ல கண்டிப்பா வரும். அதே வேலையா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலா உங்களை கடன் வாங்க வச்சு அந்த கடனையும் உள்ள கொண்டு வந்து ஆளை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு முழு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு ஒரு வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப கிளவரா இருப்பாங்கங்க. இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்த மட்டுக்கும் ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சு எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்றவர்கள் இவர்களை ஏமாற்றணும்னு நினைச்சா கொக்கிய போட்டு இழுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இவர்களினுடைய வாய் ஜாலம், இவர்களினுடைய ஸ்மார்ட்னஸ் இது எல்லாமே அதிகப்படியாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சில உயர் பதவிகள் இவர்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். இவர்கள் ரொம்ப அழுங்காம குலுங்காம சில நன்மைகள் எல்லாத்தையுமே இந்த ஆகஸ்ட் மாதம் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து சுவாதி நட்சத்திர அன்பர்கள், தராசுக்கு முக்கியமான ஒரு நட்சத்திர அன்பர்களை குறியீடு இந்த சுவாதி தான். எவ்வளவுக்கு எவ்வளவு பேலன்ஸ்டா தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கிட்டதான் பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாமியார் மருமகள் இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த நட்சத்திர அன்பர். ஒரு ஸ்பெஷல் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குணம் அப்படின்றது இந்த சுவாதி நட்சத்திர அன்பர். மற்ற நட்சத்திர அன்பர்கள்லாம் இந்த மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் தாங்கவே முடியாது. என்ன செஞ்சாலும் இது டெய்லி கஷ்டமாதான் இருக்கு, இதுக்காகவே எங்கேயாவது வெளியில போயிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் எதையும் தாங்கும், இதையும் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்மார்ட்னஸா ஹேண்டில் பண்ணக்கூடியவர்கள் நம்ம சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய தீராத வியாதிகளுக்கு உண்டான மருத்துவ ஆலோசனை அப்படின்றது கிடைக்கும். அடுத்து குழந்தை சம்பந்தப்பட்ட சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இது எல்லாமே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் உண்டான நிவாரணம் அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்க போகுது. ஆண்களுக்கு அவர்களுக்கு உண்டான சில விஷயங்கள், அதாவது வேலையிலயும் சரி தொழிலையும் சரி இந்த மாதிரியாக எந்த இடத்துல உயர்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு சிறப்புகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திர அன்பர்கள். இந்த சுவாதிக்கு அடுத்த விசாகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா காமா இருப்பாங்க. எல்லாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அன்பர்கள். அதாவது மற்றவர்கள் நல்லா வாழணும், தான் எப்படி போனாலும் ரோட்டுக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள் மட்டும்தான் இந்த துலாம் ராசியில ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குணமுடையவர்கள். இவர்கள்னால மற்றவர்கள் வாழ்ந்த சரித்திரம் உண்டு, ஆனா மற்றவர்கள்னால இவர்கள் வாழ்ந்த சரித்திரம் அப்படின்றது கிடையாது. இருக்கிற வரைக்கும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாருமே இவர்களை பயன்படுத்திப்பாங்க. இது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மாவுடைய பங்கு, அப்பாவுடைய பங்கு, தன்னுடைய பங்கு, தன் குழந்தையினுடைய பங்கு, அடுத்து தன்னுடைய குடும்பத்தாருடைய பங்கு, நான் அக்காவா அண்ணனா, இப்படி ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு ஒரு பங்கை வாங்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். அப்படியே டிட்டோ ஆப்போசிட் இந்த விசாகம். எல்லாருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையவே கொடுப்பவர்கள் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்கள். ரொம்ப ஒரு மனித நேயம் அப்படின்றது இருக்கும். சரி, நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி ஏமாறக்கூடியவர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வக்ர சனியாக இருக்கிறார். உங்களுடைய 12ஆம் இடத்துலயும் அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு பதவிகள் அப்படின்றது, வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது சீராகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடன் தொந்தரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து போன்ற வழக்குகள்ல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம்
நேரமாகவும் தான் இந்த விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இது போக உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும், சில பேருக்கு கேது திசை, சுக்கிர திசை, அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இந்த தசாபுத்திகள்ல என்னென்ன நடக்க போகுது, இந்த கியூரியாசிட்டி அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியா இருக்கும். நம்ம லைஃப்ல என்ன எப்படி இருக்க போறோம், நம்ம எதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகப்படியாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.